இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், தேவனை அன்பு செய்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் 1 யோவான் அதிகாரம் 4 வசனம் 20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? If a man say, I love God, and hateth his brother, he is a liar. For he that loveth not his brother whom he hath seen, how can he love God whom he hath not seen? 1 John chapter 4 verse 20. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே யோவான் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, அதாவது தேவனை நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் ஒரு பொய் சொல்ற பர்சன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, தன் கண்ணால் பார்க்கிற சகோதரனை அன்பு செய்ய முடியாதவன் எப்படி காணாத தேவனை அன்பு செய்ய முடியும் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதியுள்ளார். நாம் இன்றைக்கு தேவனை அன்பு செய்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இந்த கொஸ்டினை கேட்ட உடனே நம்ம எல்லாரும் நினைக்கிறது, இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான கேள்வி, நான் தேவனை அன்பு செய்கிறேன் அப்படின்னு. சில காரியங்கள் நம்ம டைரக்டா வெளிப்புறமா பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் இன்டர்னலா அது பல காரியங்களோட கனெக்டடா இருக்கும். உதாரணமா நம்ம ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆதார் கார்டு மேண்டேட்டரி கிடையாது அப்படின்னு கவர்மெண்டே கிளியரா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா நிறைய இடத்துல அந்த ஆதார் கார்டு இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. உதாரணமா நம்ம பேங்க்குக்கு போய் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அங்க சொல்ற வார்த்தை ஆதார் கார்டு மேண்டேட்டரி. ஆனா இந்த பக்கம் பார்த்தா கிளியர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஆதார் கார்டு மேண்டேட்டரி கிடையாது, எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது அப்படின்னு. இதே போலத்தான் நம்ம இன்னைக்கு வெளியரங்கமாக இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவனை அன்பு செய்கிறாயா அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் சரி, அவங்க உடனே சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? தேவனை தான் நான் அன்பு செய்யறேன் பிரதர், தேவன் இல்லாம எங்களுக்கு எதுவுமே இல்லை பிரதர் அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா இது நிறைய நேரத்துல இந்த கொஸ்டினை நம்ம நினைப்போம், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்றது கஷ்டம், அவங்க இல்லைன்னு நிறைய பேர் சொல்லலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம நம்ம இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நம்ம கிறிஸ்டியன்ஸ் எல்லாரையும் நேசிப்போம் பிரதர், எல்லாரையும் அன்பு கூறுவோம் பிரதர், ஈவன் நம்ம சர்ச்சுக்கு எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் வரலாம், எந்த ஜாதிக்காரங்களும் உள்ள வரலாம், நம்மளோட இருக்கலாம், தேவனை ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் பேர் சொல்ல விருப்பப்படல, அந்த ஊரோட பேரை நான் சொல்ல போறது இல்லை. ஆனா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஊர் இருக்கு. ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் ரெண்டு பிரிவை, அதாவது இன்னும் டெப்தா சொல்லணும் அப்படின்னா ஒரே ஜாதிக்காரங்க தான், கேட்டகரி ஏ கேட்டகரி பின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே ஸ்ட்ரீட்ல, அதாவது இந்த சர்ச்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்ச் தெரியும், ரெண்டு சர்ச் இருக்கு, இவங்க அங்க போக கூடாது, அவங்க இங்க போக கூடாது. இந்த மாதிரியாக இன்னைக்கும் சபைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ரெண்டு சர்ச்லயுமே சொல்லுவாங்க, நாங்க தேவனை நேசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், எங்க சர்ச்ல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது அப்படின்னு ரெண்டு சர்ச்லயும் சொல்லுவாங்க. அப்படியானால் இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேவனை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு தன் சகோதரனை அன்பு செய்யாதவன் பொய்யன் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. என கண்மானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் நம்மளே குறித்து நாம் சிந்தித்து பார்க்கணும். அடுத்ததாக இந்த இடத்துல சொல்லப்பட்டுள்ளது, நம்ம கண்ணால பார்க்கிற மனுஷனை நான் அன்பு செய்ய முடியலன்னா நான் பார்க்காத தேவனை எப்படி அன்பு செய்வேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியனை குறித்து அந்த ஓமையில சொல்றாரு. நம்ம அதுல பார்க்கிறோம், ஒரு பிரீஸ்ட் எங்க போறாரு? தேவனுக்கு ஊழியம் செய்யறதற்காக. ஆனா அவர் பார்க்கிறாரு, ஒருத்தன் வழியில அடிபட்டு கிடக்கிறான், அவனுக்கு உதவி செய்தால் எனக்கு சர்ச்சுக்கு டைம் ஆயிரும், ஆராதனைக்கு டைம் ஆயிரும் சொல்லிட்டு அவரு விலகி போனார் அப்படின்னு. ஏன்னா கண்மானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், அவன் எங்க போறான்? ஏதோ தன்னுடைய சொந்த வேலைக்காக போகல, தேவனை ஆராதிக்க, தேவனுக்கு ஊழியம் செய்ய போகிறான். ஆனால் தன் பார்த்து கொண்டிருக்கிற அந்த அடிபட்ட மனுஷனுக்கு
ஹெல்ப் பண்ணாம போனா, அவனை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் நமக்கு தெரியும். நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு அந்த மாதிரியாக அந்த பிரீஸ்டை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணணும், ஊழியர்களுக்காக நான் கொடுத்து உதவணும் அப்படின்ற கரிசனை உள்ள நாம, நமக்கு தெரிந்த, நமக்கு பக்கத்திலேயோ ஏதோ தூரத்திலேயோ நம்ம சொந்தங்கள்லயோ இருக்கிற கஷ்டத்துல தவிக்கிற, நம்மால் கொடுத்து உதவ முடியறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோமா? அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? அவங்களுக்காக நம் இருதயத்தில் பாரம் இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்புறம் எப்படி நம்ம சொல்ல முடியும், நான் கண்ணால் பார்க்காத தேவனை நேசிக்கிறேன் அப்படின்னு? என கண்மானவர்களே, இன்னொரு காரியம் மறந்து போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து இணைந்து செயல்படுகிற இந்த கட்டளைகளை தான் நமக்கு கற்பனைகளாக கொடுத்திருக்கிறார். அதாவது அவர் சொல்றாரு, முதலாவது தேவனை அன்பு செய்யணும், அடுத்தது அயலானை அன்பு செய்யணும். அதைத்தான் இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். ஒருவேளை நான் மனுஷனை, அதாவது என் அயலானை, என் சகோதரனை நான் அன்பு செய்ய முடியல அப்படின்னா, தேவனை அன்பு செய்கிறேன்னு சொன்னா அது பொய்யனாகவே இருக்கும். சோ நம்ம செய்ய வேண்டிய காரியம், தேவனை அன்பு செய்யணும். அதற்கு ஈக்குவலா நான் தேவ சாயலாய் படைக்கப்பட்ட என் சகோதரனை அன்பு செய்யணும். இதை எப்ப செய்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு நிறைவான ஒரு வாழ்வாய் இருக்கும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க அநேக நேரத்துல முதலாவது கற்பனைக்கு கீழ்ப்படுகிறோம். ஆனாலும் இரண்டாவது எங்களுடைய சகோதரனை அன்பு செய்கிறதுல அநேக நேரத்துல நாங்க தவறி விடுகிறோம் தகப்பனே. அப்பா, சில காரியங்கள் எங்களுக்கு பிடிக்காமையோ, சில காரியங்கள் கஷ்டமாவோ இருந்தா அந்த நேரத்துல நாங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுறோம் தகப்பனே. அப்பா, இந்த காரியங்கள் எங்க வாழ்க்கையில எடுத்து போடுங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் சகோதர சகோதரிகளை நேசித்து வாழ ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.